மோடி தலைமையிலான மத்திய அரசின் 100 நாள் வெற்றியை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடினர். நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. இதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக தமிழக பாரதிய ஜனதா தலைமையகமான கமலாலயத்தில் செவ்வாயன்று மாலை தொண்டர்களுக்கு இனிப்புகளை மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் நிறைவேற்றாத திட்டங்களை தாங்கள் 100 நாட்களில் நிறைவேற்றியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதார நிலை உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் தங்களுக்கு மதிமுக ஆதரவளித்துள்ளதாகவும் தேமுதிக நல்ல பதிலை தரும் என்றும் தமிழிசை கூறினார். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றிகரமான ஆட்சி 100 நாட்களை தொட்டிருக்கிறது. இந்த 100 நாட்களை அடைந்திருக்கின்ற நேரத்தில் மிகவும் படுத்திருந்த பொருளாதாரம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. பணவீக்கம் குறைந்திருக்கிறது. UPA 2 10 ஆண்டுகள், 1-2 ஆண்டுகள் அல்ல, 10 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி செய்திருக்கிறீர்கள். 10 ஆண்டுகள் நீங்கள் செய்ய முடியாத, கொண்டு வர முடியாத வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி 100 நாட்களில் கொண்டு வந்திருக்கிறது. 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய சக்தியாக பாரத தேசம் உருவாகும் என்பது இந்த 100 நாட்களில் தெரிகிறது. உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடுகிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் உடனே ஆதரவு தெரிவித்து கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இந்த நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து தங்களது கருத்தை, ஆதரவை சொல்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பலம் பொருந்திய மாற்று கூட்டணியாக வருங்காலத்தில் நடக்க இருக்கும் உள்ளாட்சி மன்ற இடைத்தேர்தலை சந்திக்கும், வெற்றியும் பெறுவோம். இவ்விழாவில் பொறியியல் படிக்கும் மாணவிக்கு நிதியுதவியை மாநில தலைவர் தமிழிசை வழங்கினார்.